ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணான். மச்சா வாடா மீன் பிடிக்க போகலான்னா. சரி இதான்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நம்ம மீன் பிடிச்சிட்டு வருமா வெறும் கையோட வருமானு பார்க்கலாம். நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எத்தனை மீன் மாட்டிருக்கு, இந்த மீன் பிடிக்காம போனதுக்கு நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புழு பாலாஜி இவன் தான், பார்த்துக்கோங்க. புழு தோண்டிட்டு இருக்கான். அப்புறம் அல்ல புழு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு மீன் வேட்டை தான் நினச்சி பார்த்தா புழு வேட்டை தான் இருக்கு. சேல் பண்ணுவாங்க கூட பண்ணிக்கலாம்டா. மீன் கிலோ எது 4 கிலோ 50 ரூபா. 4 கிலோ 50 ரூபா. ஆமாம். புழுவா? ஆமாம். ஃப்ரை பண்ணி நீயே சாப்பிட்ரு. என்னடா இவ்வளோ புழு இருக்கு? அது நீ ஃபஸ்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்துடலாம் மேடம். அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட்டு. இதோடா மேலேயே விட்டு போடுறா, சும்மாவே கிடைக்குது. இது போடுற அங்கெல்லாம் இருக்கு போடுறா, சும்மாவே வருதுடா புழு இங்கே. அதான் சொன்னல பூச்சின் சரணாலயம். ஆமாம். நோண்டவே தேவையில்ல போல. மேலேயே மேய்ஞ்சி எடுத்துக்கடா, மேலேயே மேய்ஞ்சி எடுத்துக்கடா. நீ நோண்டவே தேவையில்ல போல. ஆனால் தான் இங்கே மண் நல்லா உரமாக இருக்கும். இது செடியெலாம் அடிச்சா நல்லா வளரும்ல. அது இருக்கு போகிறா, அது இருக்கு போகிறா. கிருவல் மண் இது இருக்கு போகிறா கீழே. இது கிருவல் மண். இது அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. ஏரிக்கரை ஒட்டி இருக்கிறதுனால பூச்சி நல்லா மேயுது. இவனுக்கு தான் மீன் பிடிக்கிற வித்து எல்லாமே தெரியும் இவனுக்கு. எல்லாம் இவனுக்கிட்டே கேளுங்க எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லுவான். எந்த இடத்துல எந்த மீன் மாட்டோம். ஃபுல் வீடியோ சண்டே 6 மணிக்கு ஈவினிங் வந்துடும். எல்லோரும் பார்த்துக்கோங்க. அது ஒன்று போது பாரு உள்ள. அது கருப்பு புழு. அது வராதா? ஏன் அது போக்க முடியாது? ஏ கொட்டிடாதரா வேஸ்டா. பூச்சி 40 கிலோமீட்டர் வேகத்தில் கை காட்டுறா பூச்சா புழு. இவன் போய் சொல்கிறா. இவ்வளோ நான் தான் இது ஃபுல்லாக நான் தோணினேன். சும்மா வீடியோ எடுக்கும்போது மட்டும் கையில் எடுத்து வச்சுன்னு போஸ் கொடுத்துட்ருக்கான். இவ்வளோ நான் தான் இது ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்கேன். பார்த்துவான் ஒரு வேலையே செய்யலை. இவ்வளோ சும்மா தான் இருந்தான். கை கழுவிட்டியா? கை கழுவிட்டேன். இப்போ நான் இது ஃபுல்லாக புழு தான் இருக்குது, மண் புழு. வா வா வா. இவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவான் இந்த புழுவை. யாரு? நீ தான். இதில் எதுக்கு இப்போ மண் போடுறான்னு பார்த்தீங்கன்னா, புழு மேலே ஏறி வரக்கூடாதுன்னு போடுறான். இது பாருங்க, புழு தோன்றதுக்கே 1/2 hour ஆயிடுச்சு. இது இப்போ தான் மீன் பிடிக்க ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம். நாங்கள் இப்போ தான் எந்த ஸ்பாட் நல்லா இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம். நானே என் ஃப்ரெண்டும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க, அவன் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். அரிசிலாம் எதுக்கு எடுத்துன்னு வந்திருக்கானே தெரியல. இங்கே சமைச்சு சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன் மீன் பிடிச்சிட்டு. வந்தாச்சு. இந்த பொருள்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கான் என் ஃப்ரெண்டு. வா கிட்ட போய் பார்ப்போம் எவ்வளோ மீன் மாட்டுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு அரிசி போடுறோம், அப்போ தான் மீன் வரும்னு சொல்லிட்டு. இது வருங்க, அரிசிலாம் போடுறோம். மீன் வந்துருச்சு அந்த இடத்துல. கேமராவில் சரியாக தெரில. நான் வேணா தண்ணி உள்ள தான் போய் காட்டணும் மீன் பார்க்கணும்னா. புழு கொத்து போட்டாச்சு. இது பாருங்க மீன் இழுக்குது அங்கே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், புழு எப்படி கோக்கணும்னு சொல்லித்தரேன் என் ஃப்ரெண்டு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் மீன் பிடிக்க. வாயிலேயே சொருவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். புழு பின்னாடி சொருனா. இப்போ நான் முன்னாடி சொன்னோடனே வாயிலன்னு இப்போ மாற்றி சொல்லியிருந்தா என்ன சொல்கிறேன்? அதெல்லாம் சென்சாரில் போயிடும், அதெல்லாம் கண்டுக்கூடாது.
அப்படி கிட்ட காட்டு. இந்த பாருங்க, பாதி உள்ள சொல்லிட்டு பாதி தொங்க விட்டுருக்கான். ஆனால் புழு எப்பயும் செத்துருச்சு. புழு உயிரோட தான் இருக்கு. புழு போட்டாச்சு. வெயிட் அண்ட் வாட்ச். இப்பயே உள்ள போகிற மாதிரி இருக்கு. மீன் இழுக்குதுன்னு நினைக்கிறேன். மீன்லாம் வந்து சாப்பிடுது, லைட்டாக துள்ளுது பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மீன் மாட்டுதா இல்லையா பார்ப்போம். நம்ம லக்கு மாட்டுச்சுன்னா லக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே எவ்வளோ மீன் துள்ளிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஆனால் இன்னும் மாட்டல நம்மளுக்கு. அந்த அரிசி போட்டோம்ல, அது இப்போ தான் எல்லா மீனும் வந்திருக்கு. அந்த இடத்துல நிறைய துள்ளுது பாருங்கள். தெரியுதா? பபுள்ஸ் வந்துட்டு போகுது. அந்த இடத்துல நிறைய மீன் இருக்குது. அது பாருங்கள், வந்து எவ்வளோ பெரிய மீன் துள்ளிட்டு போச்சு பாருங்கள். பாருங்கள், நிறைய துள்ளுது பாருங்கள். அவ்வளோ மீன் இருக்குது. ஃபுல்லாக ஜிலேபி தான். 1 கிலோ சைஸில் மீன் இருக்கும் இங்கே. சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வாட்டி ஏமாந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் புழு மட்டும் சாப்பிட்டு ஓடிடுச்சு, ஏமாத்திச்சாங்களே பாருங்க. இப்போ தான் 2வது புழு கோக்குறோம். ஆகாஷ் வண்டியை 2வது புழு தொங்க விட்டல, அதே மட்டும் கச்சின்னு போயிடுது. கொத்துதா? மீன் கொத்துது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ என் மச்சான் தூக்க போகிறான். வெறும் புழு மட்டும் சாப்பிட்டு ஓடிடுதுங்க உசரா. இவங்க ஏரியா மீன்லாம் ஃபுல்லாக உசராக தான் இருக்குது. வெறும் புழு மட்டும் சாப்பிட்டு ஓடிடுங்க. கொத்தன்னு தூக்கிடுறா. புரியல. தொங்குற பூச்சை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். அது அது பூச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே முள்ளை வந்து இது முழுங்கும். முழுங்கி இது வலிக்கும் பாரு. அப்போதான் கரெக்டாக உள்ள அந்த தக்கை வந்து இப்படி நிற்கிற தக்கை இப்படி உள்ள போகும். அது ஃபுல்லாக போகணும். புரிஞ்சுதா? இப்போ பூச்சி நிறையா இருக்கு. இப்போ நம்ம நோண்டுற பாரு பூச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எத்தனை கொத்தினாலும் பூச்சி அறாது. இதே ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, லைட்டாக இது வாய் வச்சாலே கட் ஆகிடும். நம்மளுக்கு பூச்சி காலியாகினே இருக்கும் அடிக்கடி. ஆனால் தான் அந்த கருப்புழு எடுத்துகிட்டு வந்துடும். கருப்புழு வந்து கோக்க முடியாது, அது நெளிஞ்சிக்கினே இருக்கும். அது ரொம்ப பெருசாக இருந்தால் கோக்கலாம், ரொம்ப குட்டியாக இருந்தாலும் கோக்க முடியாது. இந்த மண்ணொலி பாம்பு இது என்னது, இந்த சிறு பாம்பு பார்த்துருக்க தெரியுமா? அது எப்படி நெளியும், அது மாதிரி நெளியாது. இந்த வாட்டியும் லாஸ் தான் எங்களுக்கு. சாப்பிட்டுச்சா? பரவாயில்ல, மீனில் கடிக்குது போடுறாத. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் தும்பி மாட்டிக்கிச்சு. குட்டி குட்டி மீன்லாம் வந்து எப்படி கடிக்குது பாருங்க. பார்த்தீங்களா? அந்த தும்பியை கடிச்சே சாவடிதுங்க. காலி, ஸ்பாட் அவுட். பவுன்ஸ் கிளம்பு இருக்கியா? அந்த மீன் நிற்கிது போட்டு அரிசிக்கு. சரிதா? இழுக்குதுல இது எடுத்து திரும்பி போட போகிறேன். புழு இல்லையா? இல்லை தெரியல. அந்த புழு தின்னாதுங்களாடா? எது? நுரை கிளம்புதா அங்கங்க எல்லாமே போட்டு அரிசி ஊறிச்சுன்னா தண்ணிக்கு மேலே நிற்கும் லைட்டாக.
அதை வந்து மீன் கடிச்சு தின்னு. அப்போ தின்ன சொல்ல கொத்தலையா? நான் வலிக்கிறேன் தெரியல. பாருங்க வைபாக பாட்டு கேட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். தினம் கனவே மீனுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் வந்தால் தான் புரியுது. நானும் என் ஃப்ரெண்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருந்தேன், வாடா சீக்கிரம் நிறைய பிடிச்சிட்டு வரலான்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியுது மீனுங்க உசாராக இருக்குது. வெறும் புழு மட்டும் சாப்பிட்டு ஓடிதுங்க. எவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ டைம் கரெக்டாக 12 மணி. சூரியனை பாருங்கள் எவ்வளோ வெயில். ஸ்டார்ட் பண்ணுறா ஏட்ரா. விரால் வந்துருக்குடா. அதான் மாட்டுதா? விரால் வந்துருக்கு. எப்படி சொல்கிறா? அவன் நுர கிளம்புதா? விரால் அப்படியே கிளம்பு. விரால் கூட்டமா அது? ஒரே விரால் தான் வரும். அப்படி அந்த அளவு தான் நுர சொல்லும். விரால் வந்து கொத்துதா? நீ இழுக்கிறியா? இப்போ நீ ஆட்டுறியா அது இழுக்குதா? இழுக்குதா ஆட்டுறியா? ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டாப்பர் போய் முட்டி நின்று செட்டிலாக நிற்கணும். தெரியும். இப்போ நம்ம அங்கே போட்டு அரிசி போட்ட இடத்துல எப்படி நடக்கிறது இருக்காரு. இது ஃபுல்லாக ஜிலேபி தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அப்படியே வாய் வைக்கிறது ஜிலேபின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சாயுதே கோபுரம் சாயிற மாதிரி இருக்கு. நீ ஆட்டினியா அது நிற்குதா? மீன் மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சிட்டோம். இது பாருங்க எவ்வளோ பெரிய ஜிலேபி. பாருங்க ஜெயிச்சிட்டோம். இது பாருங்க எவ்வளோ பெரிய ஜிலேபி. சரியான பேர். இது பாருங்க எப்படி துள்ளுது பாருங்க ஜிலேபி. எவ்வளோ பெரிய ஜிலேபி. பாட்டு கேட்டே ஒரு வைபோட ஒரு ஃபிஷ் பிடிச்சாச்சு. முள்ளு எவ்வளோ பெரிய ஜிலேபி. என் மச்சான் பிடிச்சிட்டான். அடுத்த மீன் நான் தான் பிடிக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு மீன் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்த மீனுக்காக வெயிட்டிங்கு. நெக்ஸ்ட் அந்த மீன் கொத்துது பாருங்க. இப்போ அதை தூக்க போகிறோம் நாங்கள். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இவன் துள்ளிட்டு இருக்கான் ரொம்ப. இவனை வீட்டுக்கு போய் நல்லா வறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்லான் இருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன். ஜிலேபி 1/2 கிலோ இருக்கும் இது. பூச்சில் மிஸ் பண்ணுறேன். உண்மையிலே மிஸ் பண்ணுறா. வரா ஃப்ரெஷ்ஷாக வருது முள்ளு. இப்போ அந்த மீன் தூக்க போகிறோம் பாருங்க. இப்போ பரவாயில்ல பின்னாடி நிற்கிறாரா? என்னாச்சு? கவனிக்கவே இல்லை. கதை போமா நீயும் நானும்
கதை போமா கதை போமா நீ பேச பேசமாகுமே. சூரியன் கதகதப்பு தந்தவுடன் உன்னை என்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன். இல்லைல்ல மாட்டிக்கிட்டா குட்டி மீன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன். இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ பொடி மீன் மாட்டிருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கு. நான் இதை எடுத்து போய் ஃபிஷ் டேங்கில் போட்டு வளர்க்கலான்னு இருக்கேன். நீ போகிறதுக்குள்ள செத்து போடும். நான் வீட்டுக்கு போகிறதுல செத்துருன்றான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தண்ணியில் போடு மிதக்கும் பாரு. இதுதான் நான் வீட்டுக்கு எடுத்து வளர்க்கலான்னு இருக்கேன். 2 பேர் இருக்கு. ஒன்று செல்லா காசுன்னு செல்ல காசா இது பேர்? பித்தளை காசு. பித்தளை காசி. 2 பேர் இருக்கான். இதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மீன் தொட்டில் போட்டு வளர்க்கலான் இருக்கேன். இது என்ன ஃபுட்டு சாப்பிடுன்னு சொல்லுங்க. நான் வீட்டில் எடுத்து வளர்க்கலான் இருக்கேன். இந்த மீனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நான் டப்பாவில் போட்டால் அது எகிரி எகிரி கீழே குச்சிது. அதுவே சூசைட் பண்ணிக்குது. அம்மா தண்ணியில் இருந்து தம்மா தொட்டுட்டாங்க. டப்பாவில் போட்டால் இருக்குமா? நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய மீன் மாட்டோன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஆ ஐயோ நான் எதிர்பார்க்கல. ரொம்ப மிஸ் ஆகிருக்கா. ஐயோ என்னது அடிச்சு விட்டுடா. என்னது மீன் தான்டா. அதான் தெரியல உள்ளே போயிட்டு வருது. அட போடி லாக் ஆகி போயிடுறா. அடப்பாவி உள்ளே போயிட்டு வந்துச்சு. திரும்பி மாட்டி விட்டுறா. மீன்லாம் உசாராக தான் இருக்குது எங்களோட. இது வந்து ஃபிஷர் பாலாஜி. இன்னொன்று புழு பாலாஜின்னு பேர் இருக்குது. புழுவும் நல்லா தோண்டுவான், மீனும் நல்லா பிடிப்பான். சிங்கர் பாலாஜி கூட பேர். இதை பாருங்க பாட்டு பாடிட்டு இருக்கான். பிளான் பி ஃபஸ்ட்டு மீன் மாட்டல. இப்போ அரிசியில் வந்து மைதா மாவு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி போடுறோம். அப்போ தான் மீன் நிறைய வரும்னு சொன்னான். தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட போகிறோம். இப்போ அது சாப்பிட எப்படியா இருந்தாலும் மீன் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அந்த டைமில் நாங்கள் புழு போட்டு பிடிச்சிருவோம் மீன்.
just 10 minutes. இப்போ அரிசி போட்டாச்சு, மாவு கலந்து. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மீன்லாம் வரும், அதில் கொஞ்சம் ரெஸ்ட்டு எங்களுக்கு. 10 minutes later. அடுத்த மீன் மாட்டிச்சு. அடுத்த ஜிலேபி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பா முள் எவ்வளோ ஷார்ப்பு. என் ஃப்ரெண்டு கையிலே குத்திச்சு, ரத்தம் வந்துச்சு இப்போ அவனுக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஜிலேபி. இவன் குதிச்சு தண்ணிக்குள்ளே போயிடுவான் போல். ஓவராக சொல்கிறான். இவனை எப்படியாச்சும் எடுத்து அந்த பை உள்ளே போட்டுக்கணும். அவங்களாம் அந்த பையில் சேஃபாக இருக்காங்க தண்ணியில். எப்படி ஏடி எடுக்கும்போது விட்டேன்னு சொல்கிறா? அடிக்கிறல்ல, வாயிலேருந்து வரும்போது எனக்கு வெயிட் தெரியும். உதட்டில் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ, உதறி கீசின்னு வரும் முள்ளு. மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்ட பிறகு 3வது மீன் இப்போ தான் மாட்டியிருக்கு. 3வது மீன் இதுதான். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டோம். முள்ளியே அறுத்துருவான் போல், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கான் இவன். இதை சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் ஹெல்த்தி ஆகிடுவீங்க. செம்ம வெயில். பாருங்க சரியான சைஸ். இவன் தான் எல்லாத்தையும் பிடிக்கிறான். ஏதோ எவ்வளோ பெரிய குட்டி மாட்டி இருக்கு நம்மளுக்கு. குட்டி ஜிலேபி எவ்வளோ அழகாக இருக்குது. இவனை எத்தனை மீன் வீட்டில் போட்டு வளர்க்கலான் இருக்கேன். வளர்த்து 1 மாதத்தில் 1 கிலோ ஆக்கி சாப்பிட போகிறேன். 1 மாதத்தில் 1 கிலோ ஆக போகிறேன். ஃபுல்லாக லைஃப் ஃபீட் தான் நம்மளுக்கு இவனுக்கு. மொய்னா ஆர்டிமியா குட்டி ஜிலேபி, பட்டை ஜிலேபி. ட்ரை மக்களே, இதுக்கப்புறம் கிளம்புறோம். ரொம்ப வெயில் அடிக்குது. மீன் மாட்டுற மாதிரி தெரியல. நாளைக்கு வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது ஒரு லாஸ்ட்டு ட்ரை பண்ணலான் இருக்கோம். வேலைக்கு வர டைம் ஆயிடுச்சு. வேலைக்கு கிளம்பணும். டைம் கரெக்டாக 1 ஆகுது. இதில் மாட்டு தான் பார்ப்போம், இல்லை கிளம்பிடலான் இருக்கேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் ரொம்ப டயர்டாயிடுச்சு. பாருங்க கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், இருக்கிறது கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கோம். அதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான் இருக்கோம். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். இன்றைக்கி பாருங்கள் டே 2. நேற்று வந்து அந்தளவுக்கு மாடல. சரி நீ காலையிலேயே கிளம்பி வரலாம் பார்த்தா இன்றைக்கி லேட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு இப்போ தான் கிளம்பி வந்திருக்கேன். நான் லேட் பண்ணிட்டா? ஆமாம், டே 2. ஃபோன் பண்ணும்போது எவ்வளோ? அந்த இன்றைக்கி வந்து மீன் பிடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறோம். நேற்று பிடிச்சதோட இன்றைக்கி ரொம்ப பெரிய மீன் பிடிக்க போகிறோம். நேற்று ஒரு தூண்டில் எடுத்துன்னு வந்துடும். அதனால தான் இன்றைக்கி 2 தூண்டில் எடுத்துன்னு வந்திருக்கோம். 2 தூண்டில் ஆளுக்கு ஒரு தூண்டில் போட்டு பிடிக்க போகிறோம். அவன் நிறைய பிடிக்கிறான்னு நான் நிறைய பிடிக்கிறான்னு பார்க்கலாம். அவனுக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன் எப்படி மீன் பிடிக்கணுன்ட்டு. சார் குருநாதர் உட்காருங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் அறந்தாங்கி ஆகாசு. இவரும் தூண்டில் போட்டிருக்காரு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எங்கே இருக்குன்ட்டு. 1/2 மணி நேரம் போராட்டதுக்கப்புறம் அங்கே போய் தக்க நின்று போய் கிடக்குது. இப்போ தான் எங்கே இருக்குது பாருங்கள், அவன் எங்கே இருக்குது பாருங்கள். எப்பா இப்போ கொத்துது. அது வேறு எப்படி அடிக்க போகிறேன்னு தெரில. சார் அங்கே பாருங்கள், உள்ளே வலிக்குது. நீங்கள் ஏன் வலிக்கிறீங்க? இப்படி லூஸ் விட்டு வைங்க. அது உள்ளே வலிக்கும் போது இங்கே பேர் இப்படி அடிக்கணும். இது இழுத்துட்டு அடிக்கணும். அப்படியே பூச்சி இப்படி அடிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கான். நரம்பு டைட் பண்ணு. அந்த லைனு இந்த லைன் டைட்டாக நிற்கணும். அப்படியே இப்படியே பிடி. இது கீழே இருக்குடா. இது நல்லா கீழே இருக்குடா. இது டைட் பிடிச்சி வைடா. அப்படியே வைடா. அவ்வளோதான்டா. இதுதான்டா. அது உள்ளே வலிக்கும் போதே இப்படி மொத்தமாக சேர்த்து இப்படி தூக்கணும். என்னது? ஏய் நான் டைட்டாக இருந்தானே கொண்டு குத்துறேனே.
அதை அடிச்சு எடுக்கணும். அப்படியே எடுத்த பாரு விட்டு அப்படியே சூடு அத்தனை வச்சு இந்த மாதிரி தான்டா அங்கே அவுத்துட்டு போயிடுது. சரியில்லை அது மாதிரி இருந்ததுன்னா தள்ளியா சாரா கொண்டாங்க போட்டு வந்து போ. தக்க போடக்கூடாது. மீன் பார்த்து வேடாம். இது லூஸாகி ஊறிக்க போகிற இந்த பக்கம் எடுத்து போட்டுரு பட்டுன்னு. அதுவும் உள்ளே இறங்கிச்சு போகிற அந்த தைக்கையும். இல்லை வீடியோ ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்ட் ஆஃப் ஆயிடும். மாட்டும் போதே எடுக்காத வீடியோ, மாட்டாத போதே எடுனா. எத்தனை தாண்டா இருக்கேன்? இன்னொன்னுங்க அது இருக்கு. அது கூட ஆன் பண்ணு. ஆ குட்டி ஜிலேபி. சருன்னு என் ஃப்ரெண்டு கோத்து போட்டே இருக்கான். நேற்று எங்களுக்கு சுத்தமாக லக்கே இல்லை. 1-2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு 2 மீன் தான் பிடிச்சிட்டு போனோம். அதுவும் சின்ன சின்ன மீன் தான். இன்றைக்கி ஓரளவுக்கு சைஸ் பரவாயில்ல. நேற்றோட இன்றைக்கி ஓரளவுக்கு, நேற்று ஒரே மீன் தான் சைஸாக மாட்டிச்சு. இன்றைக்கி ஒரு 2-3 மீன் சைஸாக மாட்டிருக்கு. ஒன்றே 2 மீன் சின்னதாக மாட்டிருக்கு. இன்றைக்கி 2 தூண்டில் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு தூண்டியில் லக்கே இல்லை, அதில் சரியாக அந்த அளவுக்கு அடிக்கலை மீன். இந்த ஒரு தூண்டில், புது தூண்டில் தான் நல்லா அடிக்குது நீ மீன். இந்த ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சண்டே வரும். இந்த சண்டே வந்து நேற்று ஏமாந்தோம்ல அந்த வீடியோஸ் வரும். என் ஃப்ரெண்டுக்கு தண்ணி குடி கூட டைம் இல்லை. இந்த மீன் அடிச்சிரு, அது அப்புறம் போட்டுடலாம். இருக்கிறதுல இதுதான் பெருசுல. ஆ இல்லை இல்லைடா, நம்ம காலிலேருந்து பிடிச்சதுல தான்டா பெருசு. கீழே கொட்டாதா? கீழே கொட்டாதா? கவர் இல்லையே. இந்த மீன் உதட்டு பாரு. மாட்டிக்கிச்சா போயிட்டு? அது மீன் உதட்டு பாரு, டிஃப்ரெண்ட் கரியானு இருக்கு சொன்னோம்ல, பிளாக் கலர்ல. அவன் பிடிச்சது சந்தோஷ் பையன் பிடிச்சது. ஒரு ஊரில் ஒரு கலரில் இருக்கும் போல ஜிலி. இன்னும் கூட உயிரோடு இருக்காடா அது. உதட்டு பாரு, டிஃப்ரெண்டாக இருக்கே. லிப்டிக் போட்ட மாதிரி இருக்கு. இது ஜிலேபியே இல்லைடா, வேற இது ஜிலேபியா? இது ஜிலேபி தான், கிராஸ் ஃபீடிங். 10 மீன் பிடிச்சிருக்கோண்டா கரெக்டா. ஆ